This sermon, How the Angel Came to Me and His Commission, was delivered on Monday evening, January 17, 1955, at Chicago, Illinois, USA. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நமது அருமை சகோதரனும் 20ஆம் நூற்றாண்டின் தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியம் பிரென்ஹம் அவர்களால் 1955 வருடம் ஜனவரி மாதம் 17ஆம் தேதி திங்கள் மாலையில் அமெரிக்கா இல்லினாய்ஸ் சிகாகோவில் How the Angel Came to Me and His Commission, எவ்விதமாக தூதன் என்னிடத்திற்கு வந்தார் என்பதும் அவருடைய கட்டளையும் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகிறீர்கள். So the next morning when the Lord had given me this great opportunity to hold these meetings, எனவே அடுத்த நாள் காலையில் இந்த கூட்டங்களை நடத்த கர்த்தர் மகத்தான தருணத்தை எனக்கு கொடுத்தபோது I thought, oh my, I'll get with this bunch of people. நான் நினைத்தேன், ஓ என்ன இந்த கூட்ட ஜனங்களோடு சேர்ந்து கொள்ளலாம் என்று. Well, that must be the kind of what they used to call the shouting Methodists. சத்தமிடு மெத்தடிஸ்டுகள் என்று கூறுவார்களே, அந்த விதமானவர்களை போன்று அது இருக்கிறது. Just went a little farther, I thought maybe that's what it is. அப்படியே தொடர்ந்து ஒரு கால் அதுவாகத்தான் இது இருக்கலாம் என்று நான் எண்ணினேன். So I sure like that. Oh, there's something about them I like. They're humble and sweet. எனவே நான் நினைத்தேன், அது எனக்கு பிரியமாய் இருக்கிறது. ஓ, அவர்களிடத்தில் எனக்கு பிரியமான ஏதோ காரியம் இருக்கிறது. அவர்கள் தாழ்மையும் இனிமையுமாய் இருக்கிறார்கள். So one thing I couldn't understand was that speaking in tongues. That got me. ஆக எனக்கு புரியாத ஒரே காரியம் அது அந்நிய பாஷைகளில் பேசுவது. அது என்னை இழுத்தது. And this one man say sitting here and one over here, and they were the leaders of the group. அங்கே ஒரு மனிதன் உட்கார்ந்து கொண்டிருந்தான், இங்கே இன்னொரு மனிதன் உட்கார்ந்து கொண்டிருந்தான். அவர்கள் குழு தலைவர்களாய் இருந்தார்கள். This one would raise up and speak in tongues, this would interpret it. இங்கே இருப்பவர் எழும்பி அந்நிய பாஷையில் பேசுவார், அங்கே இருப்பவர் எழும்பி அதை வியாக்கியானம் அளித்து And would tell things about the meeting and so forth. கூட்டங்கள் முதலான காரியங்களை பற்றி கூறுவார். Oh my, I got to read that. நான் நினைத்தேன், என்ன நான் அதை வாசிக்க வேண்டும். So then it vice versa, they fall on this and then back on that one, and each one was speaking tongues interpret. ஆக உடனே அப்படியே மாறுதலையாக இவன் மேல் விழுந்து பின்னர் திரும்பவும் அவன் மேல் வரும் ஒவ்வொருவரும் அந்நிய பாஷையில் வியாக்கியானம் அளிப்பார். The rest of the church would speak, but it didn't seem like the interpretation come like these two men. சபையில் இருக்கிற மற்றவர்களும் அந்நிய பாஷையில் பேசுவார்கள், ஆனால் இவர்கள் இருவருக்கும் வியாக்கியானம் வருவது போன்று அவர்களுக்கு இருக்காது. Now seeing they sit close together, I thought, oh my, they must be angels. அவர்கள் இருவரும் ஒன்றாய் சேர்ந்து உட்காருவதை நான் கண்டு, ஓ என்ன அவர்கள் தூதர்களாய் இருக்க வேண்டும் என்று எண்ணினேன். So while sitting back there, ஆக பின்னாக நான் அங்கே உட்கார்ந்து இருக்கையில், ever what that was, you know what, I couldn't make out. It would come on me. அது என்னவாக இருந்தாலும் உங்களுக்கு தெரியும், அது என்ன என்று புரிந்து கொள்ள முடியவில்லை. அது என் மேலும் வரும். And I have a way of knowing things if the Lord wants me to know it. நான் அறிய வேண்டும் என்று தேவன் விரும்பினால் உங்களுக்கு தெரியும், காரியங்களை அறிந்து கொள்ள எனக்கு ஒரு வழி இருக்கிறது. And I don't breathe this out, never before in public. அந்த காரணத்தினால் தான் நான் இதை மூச்சு விடுகிறதில்லை, ஒரு ஜனத்துக்கு முன்பாக கூறினதே கிடையாது. If I really want to find out anything, the Lord usually tells me about these things. நான் உண்மையாகவே ஏதாவது காரியத்தை அறிய வேண்டுமானால் கர்த்தர் வழக்கமாக இந்த காரியங்களை குறித்து எனக்கு கூறிவிடுவார். That's what the gift is for, you see. அதற்காகத்தான் அந்த வரம் இருக்கிறது. உங்களுக்கு புரிகின்றதா? So you can't just throw that out before the people. It becomes like cast your pearls before swine. எனவே அதை தூக்கி ஜனங்கள் முன்பாக எறிய முடியாது. அது பன்றிக்கு முன்பாக உங்களுடைய முத்துக்களை எரிந்தது போல. It's a sacred holy thing and you don't want to do that. அது ஒரு புனிதமான பரிசுத்தமான காரியமாய் இருக்கிறது. எனவே அதை செய்ய நீங்கள் விரும்புவதில்லை. So God will hold me responsible. எனவே தேவனுக்கு நான் உத்தரவாதம் கொடுக்க வேண்டியதாயிருக்கும். Like talking to brethren and so forth. I wouldn't try to find out something evil about a brother. சகோதரனிடத்தில் பேசுவது முதலான காரியங்களை போன்று ஒரு சகோதரனை குறித்த பொல்லாங்கானந்த ஏதோ காரியத்தை நான் அறிய விரும்ப மாட்டேன். One time sitting at a table with a man, him with his arm around me. ஒரு சமயம் ஒரு மனிதனுடன் மேஜையில் உட்கார்ந்து கொண்டிருக்கையில் அவனுடைய கரம் என் மேல் இருந்தது. Said, "Oh brother Branham, I love you." அவன் சகோதரன் பிரண்ணாம், நான் உன்னை நேசிக்கிறேன் என்றான். And I kept feeling something moving. ஏதோ காரியம் அசைந்து கொண்டிருக்கிறது போன்றதான உணர்வு எனக்கு இருந்தது. I looked at him. He couldn't have told me that. I know he didn't do it. நான் அவனை நோக்கி பார்த்தேன். அவன் அதை கூறியிருக்க முடியாது.
அவன் அதை செய்யவில்லை என்று நான் அறிவேன். See? Well, there it was. He was absolutely a hypocrite if there ever was one. பாருங்கள், ஏனென்றால் அங்கே அது இருந்தது. மாய்மாலக்காரவன் ஒரு இருக்கிறான் என்றால் முற்றிலுமாக இவனே. See? And right there with his arm around me, I said, well, okay. Walked away. பாருங்கள், அவனோ சரியாக அங்கே என் மேல் அவனுடைய கரம் இருந்தது. I don't want to know that. I'd rather just know him the way I know him as my brother. நான் அதை அறிந்து கொள்ள விரும்பவில்லை. என்னுடைய சகோதரன் என்ற முறையில், நான் அறிந்த முறையில் நான் அவரை அறிந்திருந்தேன். Let it go like that. Let God do the rest of it, see. அது அந்த விதமாக போகட்டும். எஞ்சியுள்ளதை தேவன் செய்யட்டும். புரிகின்றதா? And I don't want to know those things. இந்த காரியங்களை எல்லாம் நான் அறிந்து கொள்ள விரும்பவில்லை. And many times on these things, it's not here in the church. இந்த காரியங்களின் பேரில் அநேக முறைகள் இங்கே இந்த சபைக்குள்ளாக இல்லை. I'll be sitting in the room, sitting in a restaurant, and the Holy Spirit will tell me things that's going to happen. நான் அறையில் உட்கார்ந்து கொண்டிருப்பேன், நான் உணவகத்தில் உட்கார்ந்து கொண்டிருப்பேன். சம்பவிக்க போகின்ற காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் அங்கே என்னிடத்தில் கூறும். People's right here knows that to be true. அது உண்மை என்று இங்கே இருக்கின்ற ஜனங்கள் அறிவார்கள். I'll sit at my home and I'll say, now be careful, there's a car coming after a while. It'll be a certain person. நான் வீட்டில் உட்கார்ந்து கொண்டிருப்பேன். உதாரணமாக, இப்பொழுது ஜாக்கிரதையாயிரு, கொஞ்சம் கழித்து ஒரு மோட்டார் வாகனம் வரப்போகின்றது, இன்னின்ன நபர் அதிலே இருப்பார். Bring them on in, for the Lord has said they'd be here. அவர்கள் இங்கே இருப்பார்கள் என்று கர்த்தர் கூறியுள்ளபடியால் அவர்களை அங்கே உள்ளே கொண்டு வாருங்கள். When we go down the street, there'll be certain things happen. நாங்கள் வீதிக்கு போகும்போது அங்கே இன்னின்ன காரியம் சம்பவிக்கும். Watch that crossing there, because you're going to almost get hit. அங்கே வீதியின் சந்திப்பிலே கவனி, அங்கே நீ சற்றேற குறைய மோதிவிட போகின்றாய் என்று கூறுவார். Just see if it ain't that way, see. Every time, just perfectly. அந்த விதமாகவே இல்லையா என்று பாருங்கள், எல்லா நேரத்திலும் அப்படியே பரிபூர்ணமாக இருக்கும். So you don't want to throw yourself too much into that. ஆகையினால் உங்களை அதிகமாக அதற்குள் ஆக்கிக் கொள்ள நீங்கள் விரும்பவில்லை. Because you can use it, it's a gift of God, but you have to watch what you do with it. காரணம், நீங்கள் அதை உபயோகிக்கலாம், அது ஒரு தேவனுடைய வரம். ஆனால் அதை வைத்துக் கொண்டு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். God will hold you responsible. நீங்கள் தேவனுக்கு கணக்கு கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறீர்கள். Look at Moses. மோசேயை பாருங்கள். Moses was a God-sent man. Do you believe that? மோசே தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனிதன். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? Predestinated, foreordained, and made a prophet. முன் குறிக்கப்பட்டவன், முன் நியமிக்கப்பட்டவன், ஒரு தீர்க்கதரிசியாக ஆக்கப்பட்டவன். And God sent him out there and said, go speak to the rock after done been smitten. அங்கே தேவன் அவனை வெளியே அனுப்பி அந்த கன்மலையை அடிக்கப்பட்ட பின்னர் அதனண்டை போய் என்று கூறினார். Said, go speak to the rock and it'll bring forth his waters. போய் அதனிடத்தில் பேசி, அது அதன் தண்ணீரை கொண்டு வரும் என்றார். But Moses angry ran out there and struck the rock. ஆனால் மோசேயோ கோபமடைந்து அதனிடத்திற்கு ஓடி போய் அந்த கன்மலையை அடித்தான். The water didn't come, he smote it again. தண்ணீர் வரவில்லை, அதை மீண்டுமாய் அடித்து, Said, you rebels, must we bring you water out of this rock? கலகக்காரரை கேளுங்கள், உங்களுக்கு இந்த கன்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமா என்றார். You see what God did? தேவன் என்ன செய்தார் என்று பார்த்தீர்களா? The water come. We said, come up here, Moses. That was the end of it. தண்ணீர் வந்தது, ஆனால் மோசே இங்கே மேலேறி வா என்றார். அதுதான் அதன் முடிவாய் இருந்தது. See, you have to watch those things. So what you do with divine gifts. பாருங்கள், இந்த காரியங்களை நீங்கள் கவனிக்க வேண்டும். தெய்வீக வரங்களோடு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை கவனிக்க வேண்டும். He's like a preacher, a good forceful preacher. ஒரு நல்ல பிரசங்கியை போன்று, ஒரு நல்ல வல்லமையான பிரசங்கியாரை போன்று. He get out and preach just to take up offerings and money. God will hold him responsible for that. வெளியே போய் ஒரு காணிக்கையை பணவனுக்கும்படியாய் பிரசங்கிப்பவனை அதற்காக அவன் கணக்கு ஒப்புவிக்கும்படியாய் தேவன் செய்வார். That's right. You have to watch what you do with divine gifts. அது உண்மை. தெய்வீக வரங்களோடு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று நீங்கள் கவனிக்க வேண்டும். Or try to make some big prestige, a big name for some church. ஏதோ ஒரு சபைக்கு பெயர் உண்டாக்கும்படியாய் அல்லது பெரிய கௌரவத்தை அடையும்படியாய், Or a big name for himself. அல்லது தனக்கு ஒரு பெரிய பெயரை தேடிக்கொள்ள முயற்சிப்பது. I'd rather have 2 or 3 nights meeting and braze on somewhere else and be humble and stay down. அதை காட்டிலும் நான் 2-3 நாள் கூட்டங்கள் நடத்தி எங்கேயாவது ஒட்டிக்கொண்டு தாழ்மையாய் இருந்து தாழ்ந்திருப்பேன். And you know what I mean? Yes, sir. நான் என்ன சொல்கிறேன் என்று உங்களுக்கு புரிகின்றதா? ஆமையா. Always keep a place where God can put his hand on you. தேவன் தம்முடைய கரத்தை எங்கே உன்மேல் வைக்க கூடுமோ அங்கே உன்னுடைய ஸ்தானத்தை எப்பொழுதும் வை. This is inside life now, remember. இது உள்ளான ஜீவியம், நினைவிருக்கட்டும். So then, this day, I thought, well, I'm going to walk up. ஆக இப்பொழுது இந்த நாளன்று நான்
மேலேறி நடந்து போகிறேன் என்று எண்ணினேன். And I just so alarmed with those people, I thought I'll find out about those men. அந்த ஜனங்களை குறித்து அதிக முன் எச்சரிப்படைந்து அந்த மனிதர்களை குறித்து நான் கண்டறிவேன் என்று எண்ணினேன். And out in the yard, I kept looking for them after the service was over. நான் வெளியே திறந்த வெளியில் கூட்டம் முடிந்தவுடன் அவர்களை கவனித்துக் கொண்டே இருந்தேன். I looked around, I found one of them. நான் சுற்றுமுற்றும் பார்த்தேன், அவர்களில் ஒருவனை கண்டுபிடித்தேன். I said, "How do you do, sir?" நான் அவரிடத்தில் எப்படி இருக்கின்றீர்கள் ஐயா என்றேன். He said, "How do you do?" அதற்கு அவர் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்றார். Said, "Was you the young preacher preached this morning?" இந்த காலையில் பிரசங்கித்த அந்த வாலிப பிரசங்கியார் நீர்தானா என்றார். I was 23 years old, and I said, "Yes, sir." அதற்கு நான் ஆமையா என்றேன். அப்பொழுது எனக்கு வயது 23 இருக்கு. And he said, "What was your name?" உம்முடைய பெயர் என்ன என்றார். I said, "Branham." And I said, "Yours?" நான் பிரென்னாம் என்று சொல்லி உம்முடைய பெயர் என்ன என்றேன். And he told me his name. அவருடைய பெயரை என்னிடத்தில் கூறினார். And I thought, well, now if I can just get his contact of his spirit now. அப்பொழுது எனக்கு சரி, இப்பொழுது என்னால் அவருடைய ஆவியோடு தொடர்பு கொள்ள முடிந்தால் என்று எண்ணினேன். And yet not knowing what that was doing it. அதை செய்கிறது இன்னது என்று இன்னும் நான் அறியாதவனாயிருந்தேன். And I said, well, say, sir, I said, you people have something here that I don't have. நான் தொடர்ந்து சரி ஐயா, என்னிடத்தில் இல்லாத ஏதோ காரியத்தை இங்கே நீங்கள் எல்லாரும் உடையவளாய் இருக்கிறீர்கள். He said, have you got the Holy Ghost since you believed? அதற்கு அவர் நீங்கள் விசுவாசியான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்றார். I said, well, I'm a Baptist. அதற்கு நான் ஒரு பாப்டிஸ்ட் என்றேன். He said, but have you received the Holy Ghost since you believed? அவரோ நீங்கள் விசுவாசியான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்றார். And I said, well, brother, what do you mean? நான் சொன்னேன், சரி சகோதரனே, நீர் என்னதான் கூறுகிறீர்? I said, I haven't got what you all got, I know that. உங்கள் எல்லாரிடத்திலும் இருப்பதை நான் உடையவனா இல்லை, அதை நான் அறிவேன். I said, because you've got something that seems to be powerful and so. ஏனென்றால் நீங்கள் ஏதோ காரியத்தை பெற்றிருக்கிறீர்கள், அது வல்லமை உள்ளது போன்று காணப்படுகிறது என்றேன். Said, have you ever spoke with tongues? அவரோ நீங்கள் எப்பொழுதாவது அந்நிய பாஷையில் பேசி இருக்கிறீர்களா என்றார். And I said, no, sir. அதற்கு நான் இல்லை ஐயா என்றேன். Said, I'll tell you right quick, you haven't got the Holy Ghost. நான் உடனடியாக சொல்லுகிறேன், நீர் பரிசுத்த ஆவியை உடையவரா இல்லை என்றார். And I said, well, if that's what it takes to get the Holy Ghost, I haven't got it. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள அதைதான் எடுக்க வேண்டுமானால் என்னிடத்தில் அது இல்லை என்று நான் கூறினேன். And so he said, well, if you haven't spoken with tongues, you haven't got it. அதற்கு அவர் சரி, நீர் அந்நிய பாஷையில் பேசவில்லை என்றால் உம்மிடத்தில் பரிசுத்த ஆவி இல்லை என்று கூறினார். And keeping his conversation that way, I said, well, where can I get it? அவருடைய அந்த விதமான உரையாடலை மனதில் கொண்டவனாய் நான் அதை எங்கே பெற்றுக்கொள்ளலாம் என்று கேட்டேன். I said, get on in the room there and start seeking the Holy Ghost. அதற்கு அவர் அங்கே இருக்கின்ற அந்த அறைக்குள்ளாக சென்று பரிசுத்த ஆவியை தேட துவங்குங்கள் என்றார். I kept watching him, he didn't know what I was doing. நான் அப்படியே அவரை பார்த்து கொண்டிருந்தேன். உங்களுக்கு தெரியுமே நான் என்ன செய்கிறேன் என்று அவருக்கு தெரியாது. But I knew he had a little strange feeling because his eyes began to get a little glassy as he looked at me. அவருக்கு ஒரு வினோதமான உணர்வு உண்டானது என்று நான் அறிந்து கொண்டேன். ஏனென்றால் அவர் என்னை நோக்கி பார்க்கும்போது அவருடைய கண்கள் கண்ணாடி போல் இருந்தது. But he was really a Christian. ஆனால் அவர் உண்மையிலேயே ஒரு கிறிஸ்தவனாய் இருந்தார். He was absolutely wrung out 100% a Christian. அவர் முற்றிலுமாக 100% ஒரு கிறிஸ்தவனாய் இருந்தார். That's right. Well, I thought, praise God, here it is. அது சரியே, தேவனுக்கு ஸ்தோத்திரம், இதுதான் காரியம். I've got to get to that altar somewhere. என்றாவது ஒரு நாள் அந்த பீடத்தண்டை நான் போயாக வேண்டும் என்று எண்ணினேன். I went out, looked all around, thought I'd find the other man. நான் வெளியே போய் சுற்றுமுற்றும் பார்த்தேன், அந்த இன்னொரு மனிதனை நான் கண்டுபிடிப்பேன் என்று எண்ணினேன். And when I found him and started talking to him, I said, how do you do, sir? அவனை கண்டுபிடித்த போது அவனிடத்தில் பேச துவங்கியதும் எப்படி இருக்கிறீர் ஐயா என்றேன். He said, say, what church you belong to? Said, they tell me you're a Baptist. அவர் சொன்னார், என்னப்பா நீ எந்த சபையை சேர்ந்தவர்? நீ ஒரு பாப்டிஸ்ட் என்றவர்கள் கூறுகிறார்களே என்றார். I said, yep. நான் ஆம் என்றேன். And he said, you ain't got the Holy Ghost yet, have you? I said, well, I don't know. Said, you ever spoken tongues? I said, no, sir. Said, you haven't got it. அதற்கு அவர், நீர் இன்னும் பரிசுத்த ஆவியை பெறவில்லை, பெற்றுவிட்டீரா என்றார். அதற்கு நான் எனக்கு தெரியாது என்றேன். அதற்கு அவர், நீர் எப்பொழுதாவது அந்நிய பாஷையில் பேசியிருக்கிறீரா என்றார். நான் இல்லை ஐயா என்றேன். அவர், நீர் இன்னும் அதை பெற்றுக்கொள்ளவில்லை என்றார். And I said, well, I know I haven't got what you all got. I know that. நான் சொன்னேன், நீங்கள் யாவரும் பெற்றிருப்பது என்னிடத்தில் இல்லை என்று நான் அறிவேன், எனக்கு அது தெரியும். I said, but my brother, I'm really wanting it.
ஆனால் என்னுடைய சகோதரனே, உண்மையாகவே அது எனக்கு வேண்டியதா இருக்கிறது என்றேன். He said, well, there's the pool ready. I said, I've been baptized. அதற்கு அவர், அங்கே தண்ணீர் தடாகம் எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது என்றார். அதற்கு நான், ஞானஸ்நானம் ஏற்கனவே நான் பெற்றுவிட்டேன் என்றேன். But I said, I haven't received what you all got. I said, you got something and I really want. ஆனால் உங்களிடத்தில் இருக்கிறதை நான் இன்னும் பெறவில்லை. எனக்கு உண்மையாகவே வேண்டி இருக்கிற ஒன்றை நீங்கள் உடையவளாய் இருக்கிறீர்கள் என்றேன். He said, well, that's fine. I was trying to catch him, you see. அதற்கு அவர், அது மிகவும் அருமையாய் இருக்கிறது என்றார். நானும் அவரை பிடிக்க முயற்சித்துக் கொண்டிருந்தேன். பாருங்கள். And when I finally got his spirit, now that was the other man. முடிவிலே அவனுடைய ஆவியை நான் பிடித்தேன். இது அந்த மனிதன் இல்ல, இது இன்னொருவன். If I ever talked to a low down hypocrite, there was one of them. நான் எப்பொழுதாவது ஒரு கீழ்த்தரமான மாய்மாலக்காரனோடு பேசி இருப்பேனானால் இவன் அவர்களில் ஒருவனாவான். He was living, his wife was a black-headed woman. He was living with a blonde and had 2 children by her. அவனுடைய மனைவி ஒரு கருத்த தலைமையை கொண்ட ஸ்திரீ. ஆனால் அவனோ பழுப்பு நிற மயிரை கொண்ட ஒரு ஸ்திரீயுடன் ஜீவித்துக் கொண்டு அவரிடத்தில் 2 பிள்ளைகளை பெற்றிருக்கின்றான். Drink, curse, run to taverns and everything else. குடித்து சபித்து மதுபான கடைக்கு ஓடுவதும் மற்றெல்லா காரியங்களையும் செய்து கொண்டிருந்தான். And yet in there and speaking in tongues and prophesying. இருப்பினும் அங்கே உள்ளே வரும்போது அந்நிய பாஷையில் பேசுவதும் வியாக்கியானிப்பதுமாய் இருப்பான். Then I said, Lord, forgive me. I went home. பிறகு நான், கர்த்தாவே என்னை மன்னியும் என்று கூறிவிட்டு வீட்டிற்கு சென்றேன். That's right. I said, I'll just get away. I can't understand it. அது உண்மை, என்னால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லையே என்றேன். Seemed like the blessed Holy Spirit falling and on that hypocrite. I said, can't be. That's all. அந்த மாய்மாலக்காரன் பேரில் ஆசீர்வதிக்கப்பட்ட பரிசுத்த ஆவி ஊற்றப்படுகிறது போன்று இருக்கிறதே, அவ்விதமாய் இருக்க முடியாது, அவ்வளவுதான் என்று நான் கூறினேன். During this long period, then he's studying and crying. பின்னர் இந்த நீண்ட காலமெல்லாம் தியானித்துக் கொண்டும் ஜெபித்துக் கொண்டும், Thought if I could get out with them, maybe I could find out what it was all about. ஒரு கால் அவர்களோடு கூட வெளியே சென்றால் இது என்னவாய் இருக்கும் என்பது எல்லாவற்றையும் குறித்து நான் கண்டறியலாம் என்று எண்ணினேன். Here's one a genuine Christian and the other a real hypocrite. இங்கே ஒருவனோ அசலான கிறிஸ்தவனாய் இருக்கிறான், இன்னொருவனோ ஒரு உண்மையான மாய்மாலக்காரனாய் இருக்கிறான். And I thought, what of it? பின்னர் நான் நினைத்தேன், இது என்னவாய் இருக்கும் என்று. Oh, I said, God, maybe there's something wrong with me. ஓ தேவனே, ஒரு கால் என்னிடத்தில் ஏதோ காரியம் தவறாக இருக்கலாம் என்று கூறினேன். I said, being a fundamentalist, that'll have to see that in the Bible. அதை வேதத்தில் கண்டறிய வேண்டும் என்று ஒரு அடிப்படைவாதி என்ற முறையில் நான் கூறினேன். It has to me, everything that operates must come out of this Bible or it's not right. என்னை பொறுத்தமட்டில் கிரியையில் வருகின்ற எந்த ஒரு காரியமும் வேதத்திலிருந்து வர வேண்டும், இல்லையேல் அது சரியானதல்ல. It has to come from here. அது இங்கே இருந்து வர வேண்டும். It can be proved in the Bible, not just one place. அது வேதத்தில் நிரூபிக்கப்பட வேண்டும், வெறுமனே ஒரு இடத்தில் அல்ல. But it has to come all the way through the Bible. ஆனால் அது எல்லா விதத்திலும் வேதத்தின் ஊடாக வர வேண்டும். I have to believe it. It has to dovetail and tie together with every scripture. அதை நான் விசுவாசித்தாக வேண்டும். அது மற்றெல்லா வேத வார்த்தைகளோடும் ஒன்றாய் இணைய வேண்டும், ஒன்றாய் பொருந்த வேண்டும். I don't believe it. இல்லை என்றால் நான் அதை விசுவாசிக்க மாட்டேன். And then because Paul said if an angel from heaven come preach any other gospel, let him be accursed. So I believe the Bible. பிறகு வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன் என்று பவுல் கூறியுள்ள காரணத்தினால் தான். எனவே நான் வேதத்தை விசுவாசிக்கிறேன். அந்த விதமாக ஒரு காரியத்தை நாம் வேதத்தில் காண முடியவில்லையே என்று நான் சொன்னேன். 2 years later, 2 வருடங்களுக்கு பின்னர், after I lost my wife and everything, என்னுடைய மனைவி மற்ற எல்லா காரியங்களையும் இழந்த பின்னர், I was up there at the Greens Mill, my little old place up there. நான் கிரீன் மில் என்ற இடத்திற்கு சென்று அங்கே உயர இருக்கின்ற என்னுடைய சிறிய பழைய இடம், praying, been back in my cave back there for 2 or 3 days. 2 days it was. ஜெபித்துக் கொண்டிருந்தேன். 2-3 நாட்களாக அங்கே என்னுடைய குகைக்குள்ளாக இருந்தேன். 2 நாட்கள் இருந்தேன். I walked out to get a bit of breath of air. சிறிது புதிதான காற்றை சுவாசிக்கும்படியாய் நான் வெளியே வந்து நடந்தேன். And when I walked out there, my Bible was laying out there on the end of a log. அப்படி நான் வெளியே வந்து நடக்கும்போது அங்கே இருந்த ஒரு மர கட்டையின் மேல் நுனியில் என்னுடைய வேதாகமத்தை வைத்திருந்தேன். Just as you come in, an old tree blow down had a fork in it. உள்ளே வரும்போது உள்ள நுனியில் ஒரு பழைய மரம் சாய்ந்து கிடந்தது. அதில் 2 கிளை பிரிந்திருந்தது. Now you had a fork laying up like this, the tree laying down. மரமானது கீழே விழுந்து 2 கிளைகள் மேல் நோக்கினவாறு இருந்தது. I just sat straddle that log and lay out there at night time looking up towards the skies like
சில நேரங்களில் ஈண்டவிடமாக உட்கார்ந்து கொண்டு இரவு நேரங்களில் அப்படியே ஆகாயத்தை நோக்கி பார்த்து கொண்டிருப்பேன். Have my hand laying up like this and sometimes go to sleep laying right on the log like that praying. ஈண்டவிடமாக என்னுடைய கரங்களை மேல் நோக்கி இருக்க, சில நேரங்களில் ஜெபிப்பது போன்று மரக்கிளையின் மேல் உட்கார்ந்து தூங்கிக் கொண்டிருப்பேன். Be up there several days, just don't eat or drink, just there praying. அங்கே பல நாட்கள் இருப்பேன். புசிக்காமலும் குடிக்காமலும் ஜெபித்துக் கொண்டே இருப்பேன். And I walked out to get a little fresh air out of that cave, is cool, damp back in there. நான் புதிதான காற்றை சுவாசிக்கும்படியாய் குகையை விட்டு வெளியே வந்து நடப்பேன். அங்கே குளிர்ச்சியாயும் ஈரமாயும் இருக்கும். So then I come out and there laid my Bible where it had it the day before. ஆக அதற்கு பின்னர் குகையை விட்டு வெளியே வந்து முந்தின நாள் நான் வைத்த இடத்திலேயே என்னுடைய வேதாகமத்தை வைத்தேன். And it was turned to Hebrews the 6th chapter. அப்படியே எபிரேயர் 6ஆம் அதிகாரம் மட்டுமாய் பக்கங்கள் திரும்பின. And I began to read there. நான் அங்கே வாசிக்க ஆரம்பித்தேன். Let us lay aside go on to perfection, not laying again the foundation of repentance and dead works and faith towards God and so forth. For it is impossible for those which were once enlightened, made partakers of the heavenly gift and the callings and so forth. But said, but thorns and thistles, which is nigh to rejection, whose end the water, the rain cometh off upon the earth to dress it and prepare it for that which is nigh to rejection, with thorns and thistles, whose end is to be burned. செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம் முதலான காரியங்களாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் பெலன்களை ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். எப்படி எனில் தன் பேரில் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து முட்செடிகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதுக்கு ஏற்றதாயும் இருக்கிறது, சுட்டெரிக்கப்படுவதே அதன் முடிவு என்றிருந்தது. ஏதோ அந்த நேரத்தில் என்று கடந்து போனது. நான் நினைத்தேன், இங்கே இது இருக்கிறது. Oh, here now, whatever he won't me up here, he's fixing to give me a vision right now. இப்பொழுது என்னவா இருந்தாலும் கவனிப்பேன். அவர் இங்கே என்னை எழுப்பி விட்டார். அவர் இப்பொழுது எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்க போகிறார். I waited around on the end of that log and waited. நான் அந்த மரத்துண்டின் முனையிலேயே காத்துக் கொண்டிருந்தேன். I got up and walked back and forth up and down. நான் எழும்பி நின்று முன்னும் பின்னுமாக மேலும் கீழுமாக நடந்தேன். Walked back, nothing happened. நடந்து போய் திரும்பி வந்தேன், ஒன்றும் சம்பவிக்கவில்லை. Walked back to my cave again, nothing happened. மீண்டுமாய் என்னுடைய குகைக்கு நடந்து சென்றேன், ஒன்றும் சம்பவிக்கவில்லை. I stood there, oh, what is this? அங்கேயே நான் நின்றேன். சரி, இது என்னவா இருக்கும் என்று நினைத்தேன். I walked over to my Bible again and oh, it just come all over me again. நான் மீண்டுமாய் நடந்து என்னுடைய வேதத்தண்டை சென்றேன். அது மீண்டுமாய் அதே இடத்திற்கு திரும்பி வந்தது. I picked it up and I thought, what's in there he wants me to read? நான் அதை கருத்தில் எடுத்தேன். நான் அறிய வேண்டும் என்று அவர் விரும்புகிற காரியம் என்ன அதில் இருக்கிறது என்று நினைத்தேன். I kept reading on down about repentance towards God and faith and so forth. நான் அப்படியே தொடர்ந்து வாசிக்கலானேன். தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், மனம் திரும்புதல் முதலானவைகள். And I read on down where it said the rain cometh off upon the earth to dress it and prepare it for what it's meant for here. தொடர்ந்து தன்மேல் பெய்யும் மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுதலுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கிற அதற்காகத்தான் அது இருக்கிறது. But the thorns and thistles, which is nigh unto rejection, whose end is to be burned. ஆனால் முட்செடிகளும் முட்பூண்டுகளுமோ சுட்டெரிக்கப்படுவதே அதன் முடிவாய் இருக்கிறது என்றிருந்தது. Oh, it just shake me. அது அப்படியே என்னை அசைக்கக்கூடியதாய் இருந்தது. I thought, Lord, are you going to give me a vision of what I was up there asking for something other? நான் நினைத்தேன், கர்த்தாவே, நீ எதை குறித்ததான தரிசனத்தை எனக்கு கொடுக்க போகிறீர் என்று. நான் வேறு ஒரு காரியத்தை அவரிடம் கேட்பதாக இருந்தேன். Then all at once before me I seen the world rolling. பின்னர் சடிதியாக எனக்கு முன்பாக ஒரு உலகம் உருண்டு கொண்டிருப்பதை நான் கண்டேன். It was all disked up. அது எல்லாமுமாய் உழப்பட்டிருந்தது. And here went a man with white, with his head up, sowing seeds like this. அங்கே ஒரு மனிதன் வெண்மையான ஆடை அணிந்து தலை நிமிர்ந்த வண்ணமாய் இவ்விடமாக விதைத்துக் கொண்டே போனான். And when he went coming, just as he went over the hill, அவன் அவ்விடமாக ஒரு குன்றின் மேல் ஏறி போனவுடன் here come a man behind him dressed in black with his head down, sowing seeds. அவனை பின்தொடர்ந்து இதோ இன்னொரு மனிதன் கருப்பான ஆடை அணிந்தவனாய்
தலை வணங்கினவாறு விதைகளை விதைத்துக் கொண்டே போனான். And when the good seeds come up, it was wheat. நல்ல விதைகள் முளைத்து வெளிவந்த போது அது கோதுமையாய் இருந்தது. And when the bad seeds come up, it was weeds. கெட்ட விதைகள் வளர்ந்து வெளிவந்த போது அது களைகளாய் இருந்தது. And then it come a great drought on the earth. பிறகு பூமியின் மேல் ஒரு மகத்தான வறட்சி உண்டானது. And the wheat had its head hanging over, just about perished, wanting water. கோதுமை செடியின் தலை தொங்கி போய் தண்ணீர் தேவையினால் அடிந்து போகும் நிலையில் இருந்தது. I've seen all the people with their hands up praying for God to send water. எல்லா ஜனங்களும் கரங்களை உயர்த்தி மழையை அனுப்பும்படி தேவனிடத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறதை நான் கண்டேன். And then I've seen the weed, it had its head down, bowing for water. அதற்கு பிறகு நான் களைகளை பார்த்தேன். அது அதன் தலையை தொங்க போட்டுக் கொண்டு தண்ணீருக்காக தலை வணங்கிக் கொண்டிருந்தது. And just then the great clouds come across and the rain just gushed down. சரியாக அதன் பிறகு மகத்தான மேகங்கள் குறுக்கே வந்து மழையானது பொழிய ஆரம்பித்தது. And when it did, the little wheat that was all bent over went, stood right up. அப்படி மழை பெய்த போது அப்படியே முழுவதுமாக வளைந்திருந்த கோதுமையானது உஷ் என்று எழும்பி நின்றது. And the little weed right beside went, stood right up. நேராக அதன் பக்கத்தில் இருந்த அந்த களையானது உஷ் என்று நிமிர்ந்து நின்றது. I thought, well, what's that? அப்படி என்றால் என்னதான் அது என்று நான் நினைத்தேன். Then it come to me. அதற்கு பிறகு எனக்கு புரிந்தது. There it is. இதுதான் காரியம். The same rain that makes the wheat to grow makes the weed to grow. கோதுமையை விளையச் செய்கின்ற அதே மழைதான் களையையும் விளையச் செய்கிறது. And the same Holy Spirit can fall in a bunch of people. அதே பரிசுத்த ஆவியானது ஒரு கூட்ட ஜனங்களின் மேலும் ஊற்றப்பட்டு and can bless a hypocrite just the same as it blesses the other. மற்றவர்களை ஆசீர்வதிப்பது போன்றே ஒரு மாய்மாலக்காரனையும் ஆசீர்வதிக்க முடியும். Jesus said, by their fruits you shall know them. அவர்களுடைய கனிகளினால் அவர்களை அறிவீர்கள் என்று இயேசு கூறினார். Not whether he shouts, whether he rejoices. நாம் கூச்சலிட்டாலும் களி கூர்ந்தாலும் அதுவல்ல. But it's by his fruits you shall know him. ஆனால் அவர்களுடைய கனிகளினால் அவர்களை அறிவீர்கள். I said, there you are. I got it, Lord. நான் சொன்னேன், காரியம் அதுதான், எனக்கு புரிந்து விட்டது கர்த்தாவே. I said, then that really is the truth. This man, you could have gifts without knowing God. அப்படியானால் அதுதான் மெய்யாகவே உண்மை என்று. தேவனை அறிந்திராமலேயே நீங்கள் வரங்களை உடையவர்களாய் இருக்கலாம். So then I was getting too critical on speaking with tongues, you see. அதன் பிறகு நான் அந்நிய பாஷைகளில் பேசுவதன் பேரில் அதிக கண்டிதமாய் இருந்தேன் பாருங்கள். But one day then how God vindicated that to me. ஆனால் ஒரு நாள் தேவன் எப்படியா எனக்கு அதை ரூபகாரப்படுத்தினார். I was baptizing down on the river, my first converts at the Ohio River. என்னுடைய முதல் மனமாற்றக்காரர்கள் ஓஹியோ நதியில் நான் ஞானசானம் கொடுத்துக் கொண்டிருந்தேன். And the 17th person I was baptizing. நான் 17வது நபருக்கு ஞானசானம் கொடுத்துக் கொண்டிருக்கும் போது as I started to baptize him, I said, Father, as I baptize him with water, you baptize him with the Holy Spirit. நான் ஞானசானம் கொடுப்பதற்கு முன்னர், பிதாவே இவரை தண்ணீரில் ஞானசானம் கொடுக்கையில் நீர் அவரை பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் என்று கூறினேன். I started to put him under the water. நான் அவரை தண்ணீருக்குள் மூழ்க துவங்கின போது just then a whirl come from the heavens above, and here comes that light shining down. சரியாக அந்த நேரத்தில் ஒரு சுழற்காற்று வானத்திலிருந்து வந்தது. அதில் வெளிச்சம் பிரகாசித்துக் கொண்டிருந்தது. Hundreds and hundreds of people on the bank. நூற்றுக்கணக்கான ஜனங்கள் நதிக்கரையில் இருக்க, right at 2:00 in the afternoon in June. சரியாக பகல் 2 மணி அளவில் ஜூன் மாதத்தில் அது சம்பவித்தது. And it hung right over where was that. அந்த வெளிச்சமானது சரியாக நான் இருந்த இடத்திற்கு மேலாக தொங்கிக் கொண்டிருந்தது. A voice spoke from there and said, as John the Baptist was sent for the forerunner of the first coming of Christ, you've got to have a message that will bring forth the forerunning of the second coming of Christ. அங்கே இருந்து ஒரு சத்தம் பேசி, கிறிஸ்துவின் முதல் வருகைக்கு முன்னோடியாக யோவான் ஸ்நானகன் அனுப்பப்பட்டது போலவே உன்னிடத்தில் ஒரு செய்தி இருக்கிறது, அது அவருடைய இரண்டாம் வருகைக்கு முன்னோட்டத்தை கொண்டு வரும் என்று கூறிற்று. And it like scared me to death. அது எனக்கு மரணதிகளை கொடுத்தது. And I went back and all the people there, the foundrymen and all them, the druggists and all of them on the bank.
நான் திரும்பி போய்விட்டேன். அங்கிருந்து எல்லா ஜனங்களும், வார்ப்படசாலை ஆட்களும், மருந்து கடைக்காரர்களும், கரையில் இருந்த யாவரும் திரும்பி போய்விட்டோம். I'd baptized about 200 or 300 that afternoon, and when they taken me out, அன்றைய மதியம் நான் சுமார் 200 அல்லது 300 பேர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன். அதன் பிறகு அவர்கள் என்னை வெளியே எடுத்தார்கள். pulled me out of the water. The deacons and so forth went up. They asked me, said, "What did that light mean?" அவர்கள் என்னை தண்ணீரில் இருந்து இழுத்து வெளியே எடுத்தார்கள். சபை மூப்பர்கள் முதலானோர் மேலேறி வந்து, அந்த வெளிச்சம் வந்ததே, அதன் அர்த்தம் என்ன என்று கேட்டார்கள். A big group of colored people from the Gilded Age Baptist Church. கில்லியேட் சபை பாப்டிஸ்ட் சபையிலிருந்து வந்த ஒரு பெரிய கூட்ட கருத்த சகோதரர்களும், And the Lone Star Church down there. அங்கே இருக்கின்ற லோன் ஸ்டார் சபையார்களும், And many of those down there, they began screaming when they saw that happen. People fainted. இன்னும் அநேகர் அங்கே வந்திருந்தனர். அது சம்பவித்ததை கண்ட அநேகர் கூச்சலிடத் துவங்கினர். சில ஜனங்கள் மயங்கி விழுந்தனர். A girl, I tried to get out of a boat there, sitting there with a swimming suit on. அங்கே ஒரு பெண் நீச்சல் உடை அணிந்து கொண்டு ஒரு படகில் உட்கார்ந்திருந்தார். A Sunday school teacher in a church. அவள் ஏதோ ஒரு சபையின் ஞாயிறு பள்ளி உபாத்தியாயினி. And I said, "Won't you get out, Margie?" நான் சொன்னேன், மார்ஜி, படகை விட்டு கீழே இறங்க மாட்டாயா என்று. She said, "Billy, I don't have to get out." I said, "That's right, you don't have to." அதற்கு அவள், பில்லி, நான் வெளியே இறங்க வேண்டிய அவசியமில்லை என்றாள். அதற்கு நான், அது சரிதான், நீ அதை செய்ய வேண்டியதில்லை. But I'd have enough respect for the gospel to get out where I'm baptized. She said, "I don't have to." ஆனால் நான் ஞானஸ்நானம் கொடுக்கிற இடத்திலே சுவிசேஷத்திற்கு போதுமான மரியாதை இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்றேன். அவளோ, நான் அதை செய்ய வேண்டியதில்லை என்றாள். And when that she sat there sniggered and laughed at me baptizing. அவள் அங்கேயே உட்கார்ந்து கொண்டு ஞானஸ்நானம் கொடுத்துக் கொண்டிருக்கிற என்னை பார்த்து கொக்கரித்துக் கொண்டும் சிரித்துக் கொண்டும் இருக்கும் பொழுது, Because she didn't believe in baptizing. ஏனென்றால் ஞானஸ்நானம் கொடுப்பதில் அவளுக்கு நம்பிக்கை இல்லை. So then, when the angel of the Lord come down, she pitched forward in the boat. ஆக பிறகு கர்த்தருடைய தூதனானவன் இறங்கி கீழே வந்தபோது அவள் தடால் என்று படகில் முகங்குப்புற விழுந்தாள். Today, the girl's in the insane institution. இன்றைக்கோ அந்த பெண் புத்தி சுயாதீனமற்றவர்களின் மருத்துவமனையில் இருக்கிறார். So, you just can't play with God. எனவே பாருங்கள், தேவனிடத்தில் நீங்கள் விளையாட முடியாது. Now, later on, a beautiful girl went to drinking later on, was hit with a bottle of beer bottle, cut all over her face down. Oh, a horrible looking person. புரிகின்றதா? ஒரு அழகான பெண் அதற்கு பின்னர் குடிக்கச் சென்றாள். ஒரு பியர் பாட்டிலினால் இடித்துக் கொண்டு அவளுடைய முகமெல்லாம் வெட்டுப்பட்டது. ஒரு பயங்கரமான தோற்றமானார். And there, that happened. அங்கே அது சம்பவித்தது. And then all along down through life, I'd see that. அதன் பின்னர் என் ஜீவியத்தின் ஊடாகவும் நான் அதை காண்கிறேன். See that moving, see that visions, how those things would happen. அது அசைந்து கொண்டிருக்கிறதை காண்கிறேன். அந்த தரிசனங்களை காண்கிறேன். இந்த காரியங்கள் எல்லாம் எப்படி சம்பவிக்கும் என்று காண்கிறேன். Then a little later on, it kept bothering me so much. பின்னர் கொஞ்சம் கழித்து அது என்னை அவ்வளவாய் தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்தது. And everybody tell me it was wrong. அது தவறு என்று எல்லாரும் என்னிடத்தில் கூறிக்கொண்டிருந்தார்கள். And I took off to my old stamping grounds up there where I always prayed through. நான் அங்கே உயரே போய் எப்பொழுதும் ஜெபம் செய்ய போவேனே அந்த இடத்தை நோக்கி நேராக நடந்தேன். And no matter how much I keep praying for that not to come to me, it come anyhow. அது எனக்கு வரக்கூடாது என்று நான் எவ்வளவு தான் ஜெபித்துக் கொண்டிருந்தாலும் ஒன்றுமில்லை. எப்படி இருந்தாலும் அது வந்தது. And so I was game warden in the state of Indiana. இந்தியானா நாட்டு வேட்டைக்கார காவலனாய் நான் இருந்தேன். And I come in, there was a man sitting there. நான் உள்ளே வந்தேன். அங்கே ஒரு மனிதன் உட்கார்ந்து கொண்டிருந்தான். A brother to my pianist at the tabernacle. ஜெப கூடாரத்தின் பியானோ வாசிக்கிறனுடைய சகோதரன். And he said, "Billy, will you ride up to Madison with me this afternoon?" I said, "I can't do it. I got to go up to forestry." அவன், பில்லி, இன்று பிற்பகல் என்னோடு மேடிசன் மட்டுமாக வர வேண்டும் என்றார். அதற்கு நான், என்னால் அதை செய்ய முடியாது, நான் வனத்துறை மட்டுமாய் போயாக வேண்டும் என்றேன். And I'd just coming around the house and taking off my belt, gun belt and things, and rolling up my sleeves. சுற்றி கொண்டு வீட்டிற்கு வந்து துப்பாக்கியை வைக்கும் பெல்ட் முதலானவளை கழற்றி வைத்துவிட்டு என் சட்டையின் கையை சுருட்டி விட்டுக் கொண்டேன். We live in a little 2-room house. சிறிய 2 அறைகள் கொண்ட என் வீட்டில்
வசித்துக் கொண்டிருந்தேன். And I was going to wash and make ready for my meal. போய் கைகளை கழுவி என்னுடைய சாப்பாட்டை ஆயத்தம் செய்ய சென்றேன். And I washed and just walking around the side of the house under a big maple tree. கழுவி விட்டு என்னுடைய வீட்டை சுற்றி பக்கவாட்டில் நடந்து ஒரு மேப்பிள் மரத்தின் கீழ் வந்தேன். And all at once something went. உடனடியாக ஏதோ காரியம் என்று சென்றது. And it just almost passed out. நான் அப்படியே செத்தவனை போல ஆனேன். And I looked and I knowed it was that again. நான் நோக்கி பார்த்தேன், மீண்டுமாய் அதுதான் என்பதை அறிந்து கொண்டேன். I sat on those steps and he jumped out of his car and ran to me and said, "Billy, are you fainting?" I said, "No, sir." நான் அப்படியே பக்கவாட்டில் உட்கார்ந்தேன். அவர் காரில் இருந்து குதித்து என்னிடத்தில் ஓடி வந்து, "பில்லி, மயங்கி விடுகின்றீரா?" என்றான். நான் இல்லை ஐயா என்று. He said, "What's the matter, Billy?" அவரோ, "பில்லி, என்ன சம்பவித்தது?" என்றார். And I said, "I don't know." I said, "Just go ahead, brother. That's all right. Thank you." அதற்கு நான், எனக்கு தெரியாது, நீங்கள் தொடர்ந்து போங்கள் சகோதரனே, அதெல்லாம் சரிதான், உமக்கு நன்றி என்று. My wife come out and brought a pitcher of water. She said, "Honey, what's the matter?" என் மனைவி வெளியே வந்து ஒரு குடத்தில் தண்ணீர் கொண்டு வந்து, "தேனே, என்ன விஷயம்?" என்றார். I said, "Nothing, sweetheart." அதற்கு நான், "ஒன்றுமில்லை இனி எதியுமே" என்றேன். So she said, "Come on now, dinner's ready." She put her arm around me, tried to bring me in. ஆகவே அவள், "இப்பொழுது வாரும், ஆகாரம் ஆயத்தமாய் இருக்கிறது" என்று கூறி அவளுடைய கரத்தை என் மேல் போட்டுக்கொண்டு என்னை உள்ளே கொண்டு வர முயற்சித்தார். I said, "Honey, I want to tell you something." நான் சொன்னேன், "தேனே, நான் உன்னிடத்தில் ஏதோ காரியத்தை கூறப் போகிறேன்." I said, "You call them up and tell them I won't be out there this afternoon." அவர்களை அழைத்து இன்று பிற்பகல் நான் அங்கே வெளியே வர மாட்டேன் என்று கூறிவிடு என்றேன். I said, "Meaty, sweetheart." நான், "மேடா இன்ப இதயமே." I said, "I know in my heart I love Jesus Christ." நான் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறேன் என்று நான் என்னுடைய இருதயத்தில் அறிவேன் என்று. I know that I've passed from death unto life. நான் மரணத்திலிருந்து ஜீவனுக்குள்ளாக கடந்து போய் இருக்கிறேன் என்று நான் அறிவேன். But I don't want the devil having anything to do with me. ஆனால் பிசாசு என்னோடு எந்த ஒரு காரியத்தையும் செய்வதை நான் விரும்பவில்லை. And I said, "I can't go on like this. I'm a prisoner." தொடர்ந்து இந்த வண்ணமாகவே போவதை நான் விரும்பவில்லை. நான் ஒரு கைதியாய் இருக்கிறேன் என்று. I said, all the time when this thing keeps happening, things like that, and these visions are coming and so forth like that, or whatever it is, I said, it happens to me. I didn't know it was a vision. I didn't call it a vision. I said, them trances like, I said, I don't know what that is. எல்லா நேரத்திலும் இந்த காரியம் தொடர்ந்து சம்பவிக்கையில் அது போன்றதான காரியங்கள், இந்த தரிசனங்கள் முதலானவைகள் போன்றவைகள் வந்து கொண்டிருக்கிறது. அல்லது அது என்னவாயிருந்தாலும் சரி, அது எனக்கு சம்பவித்தது. அது ஒரு தரிசனம் என்று எனக்கு தெரியாது. நான் அதை ஒரு தரிசனம் என்றும் அழைக்கவில்லை என்றேன். நான் சொன்னேன், இந்த ஞான திருஷ்டிகள் போன்றவைகள் அது என்னவென்றே எனக்கு தெரியாது. And honey, I don't want to fool with it. They tell me it's the devil, and I love the Lord Jesus. தேனே, அதனோடு விளையாட நான் விரும்பவில்லை. அது பிசாசு என்று அவர்கள் கூறுகிறார்கள். நான் கர்த்தராகிய இயேசுவை நேசிக்கிறேன் என்றேன். Oh, she said, "Billy, you ought to listen to what people tell you." அதற்கு அவள், "ஓ பில்லி, ஜனங்கள் உம்மிடத்தில் கூறுபவைகளுக்கு நீங்கள் செவி கொடுக்க வேண்டியதில்லை" என்றார். Yeah, I said, "But honey, look at other preachers." நான் சொன்னேன், "ஆனால் தேனே, மற்ற பிரசங்கிமார்களை பார்." I said, I don't want it. I said, "I'm going to my place in the woods." எனக்கு அது வேண்டாம். காட்டில் இருக்கும் என்னுடைய இடத்திற்கு நான் போகிறேன். I got about $15. You take care of Billy. Billy's a little bitty boy then, little bitty fella. என்னிடத்தில் $15 இருக்கின்றன. நீ பில்லியை கவனித்துக் கொள் என்றேன். பில்லி அப்பொழுது ஒரு சிறிய பையனாயிருந்தான். I said, you take that's enough for you and Billy to live on a while. உனக்கும் பில்லிக்கும் கொஞ்ச நாளைக்கு ஜீவிக்க அது போதுமானது. Call them up, tell them I may be back tomorrow. I may not never be back. அவர்களை நீ அழைத்து அவர்களிடம் சொல்லிவிடு, நான் ஒரு கால் நாளைக்கு வரலாம், திரும்பாமலே போகலாம். If I ain't back in the next 5 days, put a man on in my place. அடுத்த 5 நாட்களில் நான் திரும்பி வரவில்லை என்றால் என்னுடைய ஸ்தானத்தில் ஒரு மனிதனை அமர்த்தி விடுங்கள். I said, "Meaty, I'll never come out of that woods until God promises me He'll take that thing away from me and never let it happen again." மேடா, தேவன் அதை என்னிடத்திலிருந்து எடுத்து போடுவேன், அப்படி திரும்பவும் சம்பவிக்க நான் அனுமதிக்க மாட்டேன் என்று அவர் எனக்கு வாக்களிக்குமட்டாய் நான் அந்த காட்டை விட்டு திரும்பி வரமாட்டேன் என்று கூறினேன். Think of the ignorance that a man can be. எந்த அளவிற்கு ஒரு மனிதன் அறிவின்மையாய் இருக்க கூடும் என்று சிந்தித்துப்பார் என்றேன். I went up there that night. அந்த இரவு நான் அங்கே மலைக்கு போயிருந்தேன். Went back in the little old cabin for us. Next day it was kind of late. I was going to go up to my camp the next day up on the farther around the mountain. Or the hill rather, to get up in the woods there.
அடுத்த நாள் ஆவதற்கு முன்னதாக திரும்பி அந்த சிறிய படை அறைக்குள் சென்றேன். அதிக நேரமாகிவிட்டது. என்னுடைய முகாமிற்கு அடுத்த நாள் போகும்படியாக நான் போய்கொண்டு இன்னும் உயரே மலையின் மேல் தூரமாய் அல்லது குன்றின் மேல் போய் அங்கே இருக்கின்ற காட்டுக்குள் போக I don't believe the FBI could find me up there. FBI-யினால் உயரே அங்கே என்னை கண்டுபிடிக்க முடியாது. So this little old cabin. ஆகையினால் இந்த சிறிதான அந்த பழைய அறையில் And I'd been praying all that afternoon and before it got too dark. அந்த பகல் முழுவதுமாக இருட்டி போக மட்டுமாக ஜெபித்துக் கொண்டிருந்தேன். I prayed, was reading over there in the Bible where it said the spirit of the prophets is subject to the prophet. ஜெபிப்பேன். வேதாகமத்தில் தீர்க்கதரிசிகளின் ஆவி தீர்க்கதரிசிக்கு அடங்கி இருக்கிறது என்று கூறுகின்ற பாகத்தை நான் வாசித்துக் கொண்டிருந்தேன். I couldn't make that out. என்னால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. So it got too dark in the little old cabin where I used to trap when I was a boy. ஆக அந்த சிறிய பழைய அறைக்குள்ளாக அதிக இருட்டாயிற்று நான் பையனாய் இருந்தபோது அங்கே போய் தான் கன்னி வலை விரிப்பேன். I had a trap line through there and go up there and fish and stay all night. கன்னி வலையின் கயிற்றை அதனூடாக வைத்து அங்கே உயரே போய் மீன் பிடித்து இரவு முழுவதுமாய் அங்கே தங்கி இருப்பேன். The little old dilapidated cabin sitting over there. Been in there for years. ஒரு பழைய பாழாய் போன சிறிய அறை அங்கே இருந்தது. அங்கே வருஷங்களாக போயிருக்கிறேன். Some tenant might have had it before it all come to that. அது அந்த நிலைக்கு வருவதற்கு முன்பாக அங்கே வாடகைக்கு யாராவது இருந்திருப்பார்கள். And so I was just waiting there. எனவே நான் அங்கே காத்துக் கொண்டிருந்தேன். And I thought, well, got along towards 1 o'clock, 2 o'clock, 3 o'clock in the morning. அப்படியே காத்திருந்து மணி காலை 1 ஆயிற்று, 2 ஆயிற்று, 3 ஆயிற்று. I was walking up down the floor. நான் தரையிலே மேலும் கீழுமாக நடந்து கொண்டிருந்தேன். Walking back and forth. முன்னும் பின்னுமாக நடந்து கொண்டிருந்தேன். I sat down on a little old stool there, a little, not a stool, a little old box of a thing. அங்கே இருந்த ஒரு சிறிய ஸ்டூலின் மேல் உட்கார்ந்தேன். ஸ்டூல் அல்ல, ஒரு சிறிய பழைய பெட்டி போன்றதன் பேரில் உட்கார்ந்தேன். I sat down there and I thought, oh God, why do you do this to me? நான் அங்கே உட்கார்ந்து, ஓ தேவனே, நீர் ஏன் இதை எனக்கு செய்ய வேண்டும் என்று நினைத்தேன். I said, Father, you know I love you. நான் சொன்னேன், பிதாவே, உமக்கு தெரியும் நான் உம்மை நேசிக்கிறேன் என்று. You know that I love you. நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். And I don't want to be possessed with the devil. பிசாசினால் பீடிக்கப்பட்டவனாய் இருக்க நான் விரும்பவில்லை. I don't want them things to happen to me. அந்த காரியங்கள் எனக்கு சம்பவிக்க நான் விரும்பவில்லை. Please, God, don't never let it happen no more. தயவு செய்து தேவனே, அது இனி ஒருபோதும் எனக்கு சம்பவிக்க அனுமதியாதேயும் என்று. I said, I love you. I don't want to go to hell. நான் சொன்னேன், நான் உம்மை நேசிக்கிறேன். நான் நரகத்துக்கு போக விரும்பவில்லை. What's the use of me preaching and trying and putting my efforts forth if I'm wrong? நான் தவறாக இருந்தால் பிரசங்கித்துக் கொண்டும் முயற்சித்துக் கொண்டும் என்னுடைய பிரயாசங்களை எடுப்பதில் என்ன பிரயோஜனம்? I'm not only taking myself to hell, I'm misleading thousands of others. நான் என்னை மட்டும் நரகத்துக்கு கொண்டு போகவில்லை, நான் ஆயிரக்கணக்கான மற்றவர்களையும் கொண்டு போகிறேன் என்று கூறினேன். Or hundreds of others in them days. And I said, I had a big ministry. அல்லது அந்த நாட்களில் நூற்றுக்கணக்கான மற்றவர்களை கொண்டு போகிறேன் என்று கூறினேன். எனக்கு ஒரு பெரிய ஊழியம் இருந்தது. And I said, well, I don't never want it to happen to me again. சரி, அது மீண்டுமா எனக்கு சம்பவிக்க நான் ஒருபோதும் விரும்பவில்லை என்று கூறினேன். I sat down on this little stool and I was just sitting all kind of in this position. நான் இந்த ஸ்டூலின் மேல் உட்கார்ந்தேன். இந்த விதமான நிலைமையில் நான் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். Just like that. And all at once I seen a light flicker in the room. சரியாக அதை போன்று திடீரென்று என்னுடைய அறையில் ஒரு வெளிச்சம் மினுக்கின்றது. I thought somebody was coming up with a flashlight. யாரோ ஒருவர் ஒரு ஃபிளாஷ் லைட்டோடு வருகிறார் என்று நினைத்தேன். And I looked around and I thought, oh. நான் சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு நான் நினைத்தேன். And here it was right out in front of me, and old wooden boards on the floor. இங்கேதான் அது இருந்தது. சரியாக நேராக எனக்கு முன்பாக அது இருந்தது. அங்கே பழைய தரையின் மேல் இருந்தது. And there it was right in front of me. The little old drum stove sitting in the corner, the top was tore out of it. அங்கேதான் அது இருந்தது. சரியாக நேராக எனக்கு முன்பாக இருந்தது. ஒரு பழைய தகர ஸ்டவ் அங்கே மூலையில் இருந்தது. அதன் மேல் பாகம் பிந்து போய் இருந்தது. And right in here there was a light on the floor. சரியாக இந்த இடத்தில் ஒரு வெளிச்சம் தரையில் இருந்தது. And I thought, well, where's that? Well, that couldn't be coming. அது எங்கிருந்து வந்தது? அது
வந்து கொண்டிருக்க முடியாது என்று நினைத்தேன். I looked around, நான் சுற்றுமுற்றும் பார்த்தேன். and here it was above me, this very same light. இங்கே அது எனக்கு மேலாக இருந்தது. இதே வெளிச்சம்தான். Right there above me, hanging right like that. சரியாக எனக்கு மேலாக இருந்தது. அதே போன்றே சரியாக தொங்கிக் கொண்டிருந்தது. Circling around like a fire, it's kind of an emerald color. ஒரு அக்கினியை போன்று மரகதம் போன்றதான் நிறத்தில் சுழன்று கொண்டு Like that, just above it, like that. என்பது போன்று சரியாக அதற்கு மேலாக அந்த விதமாக இருந்தது. And I looked at that and I thought, what is that? Now, it scared me. I heard somebody coming. நான் அதை நோக்கி பார்த்து அது என்னவா இருக்கும் என்று நினைத்தேன். அப்பொழுது அது எனக்கு பயத்தை உண்டாக்கியது. யாரோ டக் 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 என்று வருவது போன்று எனக்கு கேட்டது. Just walking. Oh, it was barefooted. நடக்கின்ற சத்தம் மட்டும், அதிலும் அது வெறுங்காலில் நடக்கும் சத்தம். And I seen the foot of a man come in. It's dark in the room, all but right here where it's shining right down. ஒரு மனிதனுடைய பாதம் நடந்து உள்ளே வருவதை நான் கண்டேன். அறைக்குள் எல்லாம் இருட்டா இருந்தது. ஆனால் சரியாக இங்கே இந்த இடத்தில் மட்டும் பிரகாசமாயிருந்தது. I seen the foot of a man coming in. ஒரு மனிதனுடைய பாதம் உள்ளே வருவதை நான் கண்டேன். And when he come into the room, அவர் அறைக்குள்ளாக வந்தபோது walked on up. He was a man about, looked way about 200 pounds. நடந்து முன்னேறி வந்தார். அவர் பார்ப்பதற்கு சுமார் 200 பவுண்டு எடையுள்ள ஒரு மனிதனை போன்று காணப்பட்டார். He had his hands folded like this. அவருடைய கரங்கள் இந்த வண்ணமாக மடக்கி வைக்கப்பட்டிருந்தது. Now I'd seen it in a whirlwind. I'd heard it talk to me. நான் அதை ஒரு சுழல் காற்றில் கண்டேன். அது என்னோடு பேச நான் கேட்டேன். And seen it in the form of a light. நான் அதை ஒரு ஒளியின் வடிவில் கண்டேன். But the first time I ever seen the image of it. ஆனால் அப்பொழுதுதான் நான் முதன்முறையாக அதை ஒரு ஒளியின் உருவத்தில் கண்டேன். It walked up to me real close. அது நடந்து என்னை நோக்கி நெருங்கி வந்தது. Well, honest friend, I thought my heart would fail me. உண்மையாக நண்பர்களே, என்னுடைய இருதயமே நின்றுவிடும் என்று நினைத்தேன். Just imagine, put yourself there. It make you feel the same way. சற்று கற்பனை செய்து பாருங்கள். உங்களை அந்த இடத்திலே வையுங்கள். அதே விதமான உணர்வை அது உங்களுக்கு உண்டாகும். You're maybe farther along the road than I am. ஒருவேளை நீங்கள் என்னை காட்டிலும் அந்த பாதையிலே அதிக தூரம் சென்றிருக்கலாம். Maybe a Christian longer. ஒரு கிறிஸ்தவனாக அதிக காலம் இருந்திருக்கலாம். But it would make you feel that way. ஆனாலும் அது உங்களை அந்த விதமாக உணரும்படியாக செய்யும். Because after hundreds and hundreds of times of visitation, it paralyzes me when he comes near. ஏனென்றால் எத்தனையோ நூற்றுக்கணக்கான சந்திப்புகள் பின்னும் அவர் நெருங்கி வரும்போது அது என்னை அசைவற்றவனாக்கி விடுகிறது. Sometimes it even makes me almost completely pass out. Just so weak. When I leave the platform, many times if I stay too long, I'll go completely out. நான் மேடையை விட்டு போகையில் சொல்ல போனால் இன்னும் சில சமயங்களில் நான் முழுவதுமாக செத்தவனை போல் ஆகிவிடுகிறேன். அவ்வளவு பலவீனமாக ஆக்கிவிடுகிறது. அது நீண்ட நேரம் அங்கேயே தரித்திருந்தால் நான் முழுவதுமாக மரித்தே விடுவேன். I've had them ride me around for hours, not even know where I was at. அவர்கள் என்னை மணிக்கணக்காய் வண்டியில் வைத்து ஓட்டிக்கொண்டு சென்றும் நான் எங்கிருக்கிறேன் என்று அறியாதவனாகவும் இருந்திருக்கிறேன். Now I can't explain it. என்னால் இதை விவரித்து கூற முடியாது. Read down here in the Bible and it'll explain it, what it is. இங்கே வேதாகமத்தில் வாசித்து பாருங்கள். அதுவே அது என்னவென்று உங்களுக்கு அதை விவரித்து கூறு. The scripture says so. வேத வார்த்தைகள் அந்த விதமாக கூறுகிறது. So I was sitting there and looking at. ஆக நான் அங்கே உட்கார்ந்து கொண்டு அவரையே நோக்கி பார்த்து கொண்டிருந்தேன். I kind of had my hand up like that. ஒரு விதமாக நான் என் கரத்தை இப்படி வைத்துக் கொண்டிருந்தேன். He's looking right at me, just as pleasant. அவரோ அவ்வளவு இனிமையாக நேராக என்னையே நோக்கி பார்த்து கொண்டிருந்தார். But he had a real deep voice. ஆனால் அவர் ஒரு உண்மையான ஆழமான சத்தத்தை உடையவராயிருந்தார். And he said, "Do not fear. I am sent from the presence of Almighty God." அவர் பயப்படாதே, சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய சமூகத்திலிருந்து நான் அனுப்பப்பட்டு இங்கே வந்திருக்கிறேன் என்று கூறினார். And when he spoke that voice, அவர் பேசின போது அந்த சத்தமானது, that was the same voice that spoke to me when I was 2 years old all the way up.
நான் 2 வயது பையனாய் இருந்தது முதற்கொண்டு என்னோடு பேசின அதே சத்தமாயிருந்தது. I know that was him. அது அவர்தான் என்று நான் அறிந்து கொண்டேன். And I thought, now listen to the conversation. நான் நினைத்தேன், சம்பாஷணையை இப்பொழுது சற்று கேளுங்கள், கவனியுங்கள். I'll quote it the best that I can, knowingly, word by word. நான் நன்றாக அறிந்த மட்டில் அதை அப்படியே வார்த்தைக்கு வார்த்தையாக கூறுகிறேன். Because I hardly remember. ஏனென்றால் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. And I said, looked at him like that. He said, "Do not fear. Just as quiet." நான் அந்த விதமாக அவரை நோக்கி பார்த்தேன். அவரோ அவ்வளவு அமைதியாக, பயப்படாதே. Said, "I am sent from the presence of Almighty God." சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய சமூகத்திலிருந்து நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். To tell you that your peculiar birth. உன்னுடைய வினோதமான பிறப்பை உனக்கு அறிவிக்கும்படியாய் அனுப்பப்பட்டு வந்திருக்கிறேன் என்றார். As you know what my birth was up there, that same light hung over me when I was first born. அங்கே என்னுடைய பிறப்பு எப்படி இருந்தது என்பதை நீங்கள் அறிந்த விதமாகவே நான் பிறந்தபோது எனக்கு மேலாக அதே வெளிச்சம் அங்கே தொங்கிக் கொண்டிருந்தது. And so I said, your peculiar birth and misunderstood life. அவர் சொன்னார், உன்னுடைய வினோதமான பிறப்பும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஜீவியமும் has been to indicate that you're to go to all the world and pray for the sick people. நீ உலகமெங்கும் போய் வியாதியாய் இருக்கின்ற ஜனங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்பதை சுட்டி காட்டவே அப்படி இருந்தது. And said, and regardless of what they have, அவர்களுக்கு என்ன வியாதி இருந்தாலும் அக்கறை இல்லை. and he designated, God who's my judge knows that he designated cancer. என்னுடைய நியாயாதிபதியாய் இருக்கின்ற தேவன் அறிவார், அவர் பெயரை குறிப்பிட்டு புற்று நோயும் கூட என்று கூறினார். Said, if you get the people to believe you and be sincere when you pray, ஜனங்கள் உன்னை நம்பும்படியாய் மட்டும் நீ செய்து ஜெபிக்கும் போது உத்தமமாய் இருப்பாயானால் எதுவும் உன் முன் நிற்காது. nothing shall stand before your prayer, not even cancer. உன்னுடைய ஜெபத்துக்கு முன்பாக ஒன்றும் நிற்க முடியாது, புற்று நோயும் கூட நிற்க முடியாது என்று கூறினார். If you get the people to believe you. பாருங்கள், ஜனங்கள் உன்னை விசுவாசிக்கும்படியாய் செய்தால் அப்படியாகும். And I seen he wasn't my enemy, he was my friend. அவர் என்னுடைய எதிராளி அல்ல, அவர் என்னுடைய நண்பன் என்று நான் கண்டேன். I didn't know where I was dying or what was happening when he's coming up to me like that. அந்த விதமாக அவர் என்னிடத்தில் நெருங்கி வந்து கொண்டிருந்த போது நான் மரித்துக் கொண்டிருந்தேனோ அல்லது என்ன சம்பவித்துக் கொண்டிருந்தது என்பதை நான் அறியாதவனாயிருந்தேன். And I said, well, sir, I said, I am நான் அவரிடத்தில், சரி ஐயா, நான் என்றேன். What do I know about healings and things like that? Those gifts. சுகமளித்தல், அதை போன்ற காரியங்கள், அந்த வரங்கள், இவைகளை பற்றி எனக்கு என்ன தெரியும்? So I said, well, sir, I'm a poor man. நான் சொன்னேன், சரி ஐயா, நான் ஒரு ஏழையான மனிதன். And I said, I'm among my people. I live with my people who's poor. நான் என்னுடைய ஜனங்கள் மத்தியில் இருக்கிறேன், என்னுடைய ஜனங்கள் மத்தியில் வாழ்கிறேன், அவர்கள் ஏழைகள். I'm uneducated. நான் கல்வி அறிவு இல்லாதவன். And I said, and I would not be able. They not understand me. I said they wouldn't hear me. என்னால் அதை செய்வதென்பது முடியாத காரியம். அவர்கள் என்னை புரிந்து கொள்ள மாட்டார்கள், அவர்கள் எனக்கு செவி கொடுக்க மாட்டார்கள் என்று. And he said, as the prophet Moses was given 2 gifts, signs rather. அதற்கு அவர், மோசே தீர்க்கதரிசிக்கு 2 வரங்கள், அடையாளங்கள், to vindicate his ministry, அவனுடைய ஊழியத்தை ரூபகாரப்படுத்தும்படியாக கொடுக்கப்பட்டது போன்று, so are you given 2 gifts to vindicate your ministry. அதை போன்றே உன்னுடைய ஊழியத்தை ரூபகாரப்படுத்தும்படியாக உனக்கும் இவைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றார். He said one of them will be, அவர் சொன்னார், அவைகளில் ஒன்று இவ்விதமாயிருக்கும், that you'll take the person that you're praying for by the hand with your left hand and their right. நீ யாருக்காக ஜெபிக்கின்றாயோ அவர்களுடைய வலது கரத்தை உன்னுடைய இடது கரத்தில் எடுத்துக்கொண்டு, And said then just stand quiet. பின்னர் அப்படியே அமைதியாக நில். And there'll be a physical effect that'll happen on your body.
அப்பொழுது அங்கே உன்னுடைய சரீரத்தில் ஒரு சரீர பிரகாரமான பாதிப்பு உண்டாகும். And it said, then you pray, and if it leaves, the disease is gone from the people. அதற்கு பிறகு நீ அதற்காக ஜெபி, அது உன்னுடைய கரத்தை விட்டு நீங்கி போகுமானால் அந்த வியாதி ஜனங்களிடத்திலிருந்து நீங்கி போயிற்று என்றார். If it doesn't leave, just ask the blessing and walk away. அப்படி அது நீங்கி போகவில்லை என்றால் ஒரு ஆசீர்வாதத்தை கேட்டுவிட்டு கடந்து போய்விடு என்றார். Well, I said, sir, I'm afraid they won't receive me. நான் அதற்கு சரி ஐயா, அவர்கள் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று ஐயப்படுகிறேன் என்று. He said, and the next thing will be, if they won't hear that, then they will hear this. அவர் சொன்னார், அடுத்த காரியம் இந்த விதமாய் இருக்கும். அதற்கு அவர்கள் செவி கொடுக்கவில்லை என்றால் அப்பொழுது அவர்கள் இதற்கு செவி கொடுப்பார்கள் என்றார். Said, then it will come to pass that you'll know the very secret of their heart. அப்பொழுது நீ அவர்களுடைய இருதயத்தின் ரகசியத்தையே அறிந்து கொள்ளும்படியாய் சம்பவிக்கும் என்றார். Said, this they will hear. இதற்கு அவர்கள் செவி கொடுப்பார்கள் என்றார். Well, I said, sir, that's why I'm here tonight. நான் சொன்னேன், ஐயா, அக்காரணத்தினால் தான் நான் இன்றிரவு இங்கு இருக்கிறேன். I have been told by my clergyman that those things that's been coming to me was wrong. என்னிடத்தில் வருகின்ற அந்த காரியங்கள் எல்லாம் தவறானது என்று என்னுடைய உடன் போதர்களால் கூறப்பட்டது என்று. He said, you were born in this world for that purpose. அதற்கு அவர், அந்த நோக்கத்துக்காகவே நீ இந்த உலகத்தில் பிறந்தாய் என்றார். See, gifts and calling without repentance. புரிகின்றதா? வரங்களும் அழைப்பும் மனம் திரும்புதல் இல்லாமலேயே இருக்கிறது. He said, you were born in this world for that purpose. அவர் சொன்னார், அந்த நோக்கத்துக்காகவே நீ இந்த உலகத்தில் பிறந்தாய் என்று. And I said, well, sir, I said that my clergyman told me it was the evil spirit. நான் சொன்னேன், ஐயா, என்னுடைய உடன் போதகர்கள் அது பொல்லாத ஆவி என்று கூறினார்களே. And I said, that's why I'm here praying. அதற்காகத்தான் நான் இங்கே ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் என்று கூறினேன். And here's what he quoted to me. அவர் என்னிடத்தில் இதைதான் குறிப்பிட்டு சொன்னார். He related to me the coming of the Lord Jesus in his first time. கர்த்தராகிய இயேசுவின் முதலாவது வருகையை அவர் எனக்கு சம்பந்தப்படுத்தி கூறினார். And I said, the strange thing was, friends. வினோதமாக இருந்த அந்த காரியம் நண்பர்களே. Well, I'll stop right here just for a minute. Go back. இங்கே நான் ஒரு நிமிஷம் நிறுத்தி நாம் திரும்பி போவோம். What made me more scared than ever, every time I met a fortune teller, எப்பொழுதும் இல்லாத விதமாக என்னை அதிகமாக பயமுறுத்தியது, நான் குறி சொல்லுகிறவனை சந்தித்த ஒவ்வொரு சமயத்திலுமே they would recognize something had happened. சம்பவித்த ஏதோ காரியத்தை அவர்கள் அடையாளம் கண்டுகொள்கிறார்கள். And that would just, it nearly kill me. அது அப்படியே என்னை கொல்லுவது போன்றிருக்கிறது. For